Hi everyone, welcome to Devaki Math Skills. Today's topic is multiplication and division in decimals. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெசிமல்ஸில் எப்படி மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸோடைய கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம் இன்றைக்கி. இதுக்கு 4 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பரில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை இக்னோர் பண்ணிடணும், அந்த பாயிண்ட்டை நீக்கிடணும். அதுக்கப்புறம் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணணும். வர ஆன்சரில் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல அந்த பாயிண்ட் நம்ம வைக்கணும். இப்போ நமக்கு முழுமையான ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 2.5 × 0.4 பார்க்கலாம். ஸ்டெப் 1, இதில் 25 and 4னு மாற்றிருக்கோம். இதில் பாயிண்டில் அந்த நீக்கிட்டு முழு எண்களாக மாற்றி எழுதிக்கணும். அது ஆர்டினரி மல்டிப்ளிகேஷனில் பண்ணும்போது நமக்கு 100 கிடைக்குது. ஸ்டெப் 2 வந்து கவுண்ட் டு டெசிமல் பிளேசஸ். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 5 ஒன்று இருக்குது, 4 ஒன்று இருக்குல்ல, ரெண்டு டிஜிட் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 2 டிஜிட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வைக்கணுன்றது தெரிஞ்சதுனால ஃபைனல் ஆன்சரில் நம்ம வந்து 1.00ன்னு வைக்க வேண்டியிருக்கும், அல்லது 1ன்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2 × 3. இதில் 1.2ல் இருக்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை 12ன்னு மாற்றிக்கிறோம். அப்புறம் ஏற்கனவே இது முழு எண்ணெய் இருக்கிறதுனால 3 அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 12 × 3 ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் நமக்கு வந்து 36 கிடைக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் அப்படின்றதுனால நம்ம 3.6ன்னு ஆன்சராக நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் இன் டெசிமல்ஸ். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த டிவிஷனை எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கணும். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறதா டிவைசர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டிவைசரை ஒரு ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். டிவைட் டெசிமல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போது ஸ்டெப் 1, டிவைசரில் இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டை நீக்கிட்டு அதை ஒரு ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, நியூமரேட்டரில் இருக்கிற டெசிமல் நம்பரையும் இதே மாதிரி நம்ம ஒரு முழு எண்ணாக மாற்றிக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, ஆர்டினரி டிவிஷன் பண்ணணும். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் நம்பர் 1, 3.6 / 1.2. இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்லேயுமே ஒரே ஒரு டிஜிட் இருக்கிறனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 36 and 12 கிடைக்கும். 36 / 12 which is 3. another example 0.75 / 0.25. இதில் இந்த 2 நம்பர்லேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை த போத் நம்பர்ஸ் பை 100. 2 நம்பரையுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா முழு எண்களாக கிடைக்குது, 75 and 25. ஸோ 75 25ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 3ன்னு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ஸில் அடிப்படையான சில விஷயங்களை கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.